தொங்க கூடாதுல்ல. தொங்க போடுறியா? எவ்வளோ அடித்தாலும் உங்களுக்கு சம்பளம் 350 ரூபா. 300 ரூபா சம்பளத்துக்கு அடிக்கிறியாடா ரப்பு ரப்புன்னு. எங்களுக்கு 350 ரூபா, உனக்கு 25 ரூபா தான். ஏப்பா ஒரு வேளை சித்திரத்தில் வந்துட்டோமோ? உங்கள்கிட்ட கூட்டத்தை பார்த்தது இல்லையே. வெள்ளிமலை கூட்டம்னு அப்படிதான் இருக்கீங்க. அற்புதமான கூட்டம், அற்புதமான மைசெட்டு. மாப்பிள்ளை அள்ளிட்டானே இருக்க ரொம்ப கிளங்குறையில் போ. என்ன இருக்க முத்துச்சிருப்பி என்ன தாண்டிட்டானே என் மாப்பிள்ளை. அல்லோ அல்லோ. ஆனால் நாடகத்தில் நல்ல நடிகரை போட்டு மிருகத்தை பாரு ஒரு சூத்து ஊத்தியை போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லாமல் என் மகளை கொடுத்துட்டு என்ன முங்கு ஊட்டி ஓட்டி விளையாடுவீங்களா? அல்லோ அல்லோ. அப்படி இருக்காங்க. ஏன் வந்தன 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 தானுங்க, வந்தன தானுங்க, வந்தன ராசாக்கள் வளைக்கிற பாருங்க. அருள் வரல அட்லே பண்ணியிருப்பேன். அதான் பேரன்பு கொண்ட உயிரில் மேலான பாச நிறைந்த என் உயிர் தமிழர்களுக்கு என்னுடைய பணிவான இரவு வணக்கம். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற இந்த பகனுடைய செல்ல பிள்ளையாகவும் நாடக உலகத்துக்கு நெருங்கிய தோழராகவும் இருக்கக்கூடிய எங்களது திருப்புவனம் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற என்றென்றும் மறவாத அற்புதமான ஒளி ஒளி ஸ்தாபனம் எங்களது விஜயகுமார் ஒளி ஒளி நிலையத்தாளர்களுக்கும் பணியுரையக்கூடிய அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி. என் மாப்பிள்ளை உட்காந்து ஜெயிச்சு அப்படியே டீ கடையில் போண்டா போடுற மாதிரியே இருப்பேன். நான் காலை இழுச்சு வைக்கிறேன்னால மற்றும் என்னதான் பேசினாலும் பாடினாலும் 6 மணி வரைக்கும் நான் அந்த இடத்திலே உட்காருவேன் என்று இசையமைத்து கொண்டிருக்கின்ற நாடக இசை கலைஞர்களுக்கும் வணக்கம். அற்புதமான நாடகம், அற்புதமான திருவிழா. ஊரே வெளிச்சமாக இருக்காப்பா. காரணம் மைசெட். சில ஊரில் 2 குழாயை வச்சு காது ஊற்ற முடிச்சு போடுறேன். ஆமாம், அவன் பண்ணுற அலும்புதான் பயங்கரமாக பண்ணுறேன். 2 குழா 2 பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். அட இப்போ தாண்டா சொன்னேன், சொல்லி எச்சி மூடலையடா. அதுக்குள்ளே நம்ம செட்டுக்கு கோவம் வருது, நம்மளை சொல்லாமல் சொல்கிறேன்.
இந்த 2 உலை 2 பாக்ஸ் வச்சிருக்கே ஓவரா விளம்பரம் பண்ணுவேன். எப்படி அவன் நல்ல வாய்ஸாருக்கு மாற்றி பேசுவாங்க. எப்படி தெளிவாக ஒளிமலை மற்ற போதும் எங்கிட்ட பார்த்திங்கன்னா ஆர்ச்சி போர்டுகளா, அரசியல் மேடைகளா, பூப்பணி நீராட்டு விழாவா, சிறந்த முறையில் சென்டேட்டுகளா, குண்டு பொழுப்பா, அதாதாண்டே முண்டை குண்டு பொழுப்பே வாடகைக்கு எடுத்துருப்பேன். ஒன்றும் இருக்காது. அதில் இந்த காது ஊத்து வீட்டில் சாப்பிட கூப்பிடுவாங்க. அதிசயமாக கூப்பிடுவாங்க. சாப்பிட நேரம் விடுதால் கிராமத்து மக்கள் இங்கே தான் வர முடியும். கடவுளும் ஒரு வய போக மாட்டேன். சோத்தை போட்டு அடித்தாலே அடிப்பாங்க. அப்போ அந்த பான் இந்த விற்கிறது சோளப்பொறி விற்கிறவாறு பார்த்து வை. நீ பாட்டு காண்டா விளக்க வச்சு கூச்சிடாது. ஏன் சொல்கிறேன்னா, சாமி இழைச்ச ஒரு ஊரில் சோளப்பொறி விற்கிறவனுக்கு சாமி வந்துருச்சு. அந்த ஆள் மேலே இருக்க காண்டா விளக்க மறந்துட்டேன். சரி அப்படின்னு குதிச்சுட்டான்டா, எரும மாடு மாதிரி நங்கு. அப்புறம் காண்டா விளக்கு ஒரு பொம்பளை தலையில் விழுந்து அப்புறம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கவனமாக வியாபாரம் பார்ப்பேன். இது பரவாயில்ல. கள்ளவரி வித்துட்டு வந்தவன் சாமி ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே முண்ட சாக்கடையை கவனிக்கலை. சாக்கடை விழுந்துட்டா மாட்டாருன்னு விழுந்து கையை போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், நாளைக்கு கொண்டு போய் விற்க வாட முண்டேன்னு. இல்லை அரைப்பொடி இதை காணாம உலக்க காண. அது வேற யாரும் நம்மளோட ஒரு வேலை கணேசேன். அதே மாதிரி மைஜெட்டு கட்டுறது ரொம்ப கவனமாக கட்டணும். தண்ணி டேங்கி போஜன மரத்தில் கட்டணும். ஒரு மைஜெட்டில் கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு கண்டெய்னர் லாரியில் போய் கட்டிவிட்டேன். 7 உலை லாரியிலையா? அவங்க கெடாவட்டுக்கு வந்தவங்க. சரி அவங்க கட்டி போட்டு பகுமானமாக மைஜெட்டுக்காரை உட்காந்து ஒரு நாள் போட்டோ கட்டிட்டேன். அவன் 3 மணிக்கு ராத்திரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் லாரியை. மைஜெட்டுக்காரை பின்னாடியே ஒரே வாங்குறவ தூக்கிட்டு வயிறு இருக்கு போல. அது வந்துருச்சா? ஆமாம். அதே மாதிரி சில ஊரில் ஜென்ரேட்டர் காலையில் காலி பண்ணிடுறாங்க. எப்படி என் மாப்பிள்ளை நினைக்கிறேன், என்னடா விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு இருந்தாலும். அதே மாதிரி தமிழை மாதிரி பாசமான உலகத்தில் யாருமே கிடையாது. உண்மையிலே உலகத்தில் ஒரு மனுஷன் பிறக்கணும், ஒரு பிறவின்னு ஒன்று இருந்தால் அவன் மனிதனாக பிறக்கணும். மனிதனாகப்பட்ட பிறந்தால் மட்டும் பத்தாது, அவன் தமிழனாக பிறக்கணும். அப்போத்தான் நமக்கெல்லாம் பெருமை. தாய்நாடு தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் எது? சென்னை. இந்த சென்னையில் போய் இறங்குறவனே அப்படி பேசுகிறாங்க. சோறு சாப்பிட்றதுக்கு நாஸ்டா துன்றியான்றேன், நாஸ்டான்றேன். அதே மாதிரி வழி கேட்டோம்னா நம்ம ஆத்தாப்பனை எழுத்துருவேன். ஆனால் இந்த இடத்துக்கு போனோம், மொத்த சைட்டாக போய் மொத்த லெஃப்ட்டில் போய் மொத்த ரைட்டில் போய் சைட்டில் போயின்னேன். நம்மளால் பாஞ்சிருவேன் நோத்தவங்க மாட்டான்டா. அதே மாதிரி தேசங்கள் தோறும் பாஷையில் இந்த தமிழ்நாட்டில் என்னைக்கு டாஜ்மஹால் கடையை அடைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு நல்லா நிம்மதியாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் குடிச்சு போட்டு 7.5 இழுக்கிறேன். அதுலேயும் தண்ணிக்கான கூட குறைய குடிச்சு போடலாம். சரக்கு குறைச்சி ஊற்றுனா அறுவலை தூக்கிறேன். அவ்வளோதான். அதில் இப்போ கட்டி ஊற்றுறதுக்கு மிஷினை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குமா ஒரே மாதிரி ஊற்றுனேன். அளவு சொன்னால் கீன்னு அடிச்சுன்னா பாஞ்சிடறேன். அதுலேயும் சில பேர் விழுந்துக்கிட்டு பார்க்குறான்ட்டு அளவை இருக்கா அதாக இருக்கேன். எங்கள் ஊரில் நடந்தது கேள்வி. என்ன? ஊரில் காப்பு கட்டினோடனே ஒரு கிளவி செத்து போச்சு. சரி, அதை ஊர் பெரியவர் கூப்பிட்டு சொன்னார், எப்பா இந்த தண்ணி அடிக்கிற வயலில் 4 வயலை கொண்டு போய் இதை அடக்கம் மட்டும் வாங்கடா அப்படின்னு. சரி, ஒரு ஆப்பை சாப்பிட்டு பாடையை தூக்கிட்டாங்க. ஒருத்தன் தெக்க ஓரேன், ஒருத்தன் வடக்க ஓரேன். எப்படியும் 1 வருஷம் ஆகும்டா புதைக்கிறதுக்குன்னு நினச்சேன். சரி, சுடுகாடு 10 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வீட்டுக்கே பணத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்னடா அப்படி கொண்டு வந்தியே? இல்லை, அடித்த சரக்கு இறங்கி போச்சு, மறுபடியும் போட்டு போகலாம்னா. அப்போ தான் சரக்கு அடிக்க முடியும். பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் தூக்கிட்டு போவோன்னா அந்த எரிக்கிற மேடையில் ஒரு ஆள் வெள்ளச்சட்டை வெள்ளை வேச்சோட தண்ணி அடிச்சுட்டு போதையில் இப்படி படுத்து கிடந்திருக்கேன். சரி, இவங்க கிளவியை பார்த்துட்டு அவனை பார்த்தவொடனே உசுறு போயிடுச்சு. வெள்ளை வெட்டியை பார்த்தவொடனே இங்கே ஒருத்தன் செத்து கிடக்கானாடா அப்படின்னு பாடையை போட்டு ஊருக்கு ஓடியான்ட்டாங்க. ஊருக்கு வந்து ஊரே திரண்டு போகுது. சரி, போய் கும்பலா நின்று அவனை எலும்பி ராத்திரி 1 மணியை போல் எந்திரிச்சு இப்படி முடிச்சுக்கிட்டு கேட்டிருக்கேன் பாரு. அதுக்குள்ளேயே டாஜ்மஹால் கடை திறந்துட்டாங்களேன்னு இருக்கேன். அங்கே 4 பேர் செத்து போனேன். அந்த அதிர்ச்சி. ஏன்னா காலத்தில் இப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இப்போ சின்ன இதை சொல்லு, புருஷன் பொண்டாட்டி படுத்து கிடந்திருக்கேன். அவன் புருஷனோடதே. அப்போ பொண்டாட்டி சொல்லியிருக்கேன், 5 உள்ள பத்துக்கிட்டேன். 5 உள்ள பத்துட்டு உங்களுக்கு முன்னாடி நான் தான் மேலே போகணும்னு இருக்கா பொண்டாட்டி. சரி, புரியும் சொல்லியிருக்கேன், உனக்கு முன்னாடி நான் தான் போகணும். கொஞ்ச நேரம் மேலே இருந்து ஒரு ஆள் கத்திருக்கேன், சீக்கிரம் படுங்கடா நான் வெளியே போகணும் இருக்கு. அப்போ பொண்டாட்டி திருப்பேசி லைன் கணேசன் இருந்திருக்கா. அது ஒரு ஆள் மொத்தம் 7 உள்ள பத்திருக்காரு. 7 உள்ள. ஆமாம். சரி, அப்போ புரிஞ்சு சொல்லியிருக்கேன், 7 உள்ள 6 உள்ள நல்லா இருக்கு. இந்த 1 வயது மட்டும் லூசு பையன் மாதிரியே திடுறானே. கடைசியா கொண்டாடி சொல்லியிருக்கேன், அந்த 1 வயதே உங்களுக்கு பிறந்தது. 6 பேர் வேற செம்பரியாடு மேய்க்கிறவங்க லைனா அப்படி காலத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்திய ராணுவத்தை யாருமே நேருக்கு நேரம் எந்த நாடும் போர் தொடுத்தா தோத்து போயிடுவாங்க. ஆனால் பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல் வந்து கோழைத்தனமான தாக்குதல்.
உண்மைதானே? ஆனால் இந்தியாவுக்கு அணுசக்திகளும் ஆயுதங்களும் அதிகமாக கண்டுபிடித்து யாருக்கும் பயப்படாமல் வாழுங்கள் என்று சொன்ன ஒரு உத்தம மனிதர் நாம் பிறந்த தமிழகத்தில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். பரவாயில்ல. அங்கிட்டு இருக்க ஆளுகளை என்ன ஜப்பானா? அயல் நாட்டுக்காரன் ஒரு நாளைக்கு விதமான அணுசக்திகளை கண்டுபிடிக்கிறேன். ஜப்பான் நாட்டுக்காரன் ஆள் பார்த்தா முள்ளலி செய்தியில் இருக்க முடியாது. அவன் மோட்டரை கண்டுபிடிக்கிறேன். ஆனால் நம்ம ஆள் இன்னும் பஸ்ஸில் இடம் பிடிக்க சீட்டில் செருப்பு தூக்கி போடுறேன். அதே மாதிரி கோயில் குளத்தில் காசு வெட்டி போடுறது நம்ம ஆள் மாதிரி முடியாது. ஆஹா, கிளம்பி உருண்டுறாங்க. எப்படி? மாசாணி அம்மா கோயிலுக்கு போயிருக்கீங்களா? ஆமாம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தாவாட்டுக்கு படுத்து கிடக்கு. சரி, அங்கே வந்து மிளகாவத்தில் அரைச்சி அப்புறது. அதுதான் ஸ்பெஷல். யாரு பிடிக்கலையே ஒரு ஒம்பளை போய் கும்பிட்டு உருண்டுருக்கா. எப்படி? அத்தா ஜக்காலி தேவையை குளிக்கும் போது என் பாவாடையை கிழிச்சு விட்டா நீ தான் கேட்டு கொடுக்கணும். ஆத்தா என்ன டெய்லரடா தச்சு கொடுக்க. அவள் குடும்பத்தை கெடுத்துருன்னு 12 மரக்கா மிளகா அரைச்சிருக்கா. 12 கிலோ ரிங்கா. இவளுக்கு ஆப்போசிட் அவ்வளோ உங்களை அவள் வந்துட்டான். அதான் அவள் பாவாடையை கிழிச்சு விட்டேனா. ஆனால் அவள் சக்காலத்தி என் ஜாக்கெட்டை கிழிச்சு விட்டான். நீ தான் கேட்டு கொடுக்கணும். அவள் ஒரு மூடை அழைச்சிருக்கா. படுத்து கிடந்த மாஜானி அம்மா பொறுமை தாங்காமல் அது எந்திரிச்சிருச்சு. இந்த 2 முண்டை இருக்க வரைக்கும் ஊர் விளங்காது. அது சிவபெருமானை கும்பிட்டு மாசாணி ஆத்த 1 டன் மிளகா அரைச்சிருக்கு. அது சேர்த்து வச்சதுக்கு சிவபெருமானே எப்படியாவது 2 முண்டையை க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு சீரியல் தான் நாட்டை கெடுக்குன்னு சொல்கிறோம். அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. எல்லா கலையும் உயர்ந்தது தான். அதுக்காக நாடக கலை தான் பெருசு, மற்ற எல்லாமே மட்டத்தறி சொல்லக்கூடாது. இந்த சீரியல் என்பது பொழுதுபோக்கு. அதை சில ஒம்பளைய அடாடா திருடை வந்து திருடிட்டியா. வீட்டில் காசு போனால் நகை நட்டு பீரோலாம் தூக்கிட்டு போயிட்டு இவன் டிவி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா சீரியலில். அந்த பொம்பளை சரி, இந்த பொம்பளை குண்டு கொட்டா சேரோட கம்மா கரைக்கு தூக்கிட்டு போயிட்டேன். அங்கே போய் இந்த பொம்பளை சடக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன அதுக்குள்ளே கரண்டை பிடிக்கிட்டாங்க. இருட்டா இருக்கவங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு தடவை தான் நமக்கெல்லாம் பிறப்பு, அடுத்து இறப்பு. சாதி மதம் அப்பாற்பட்டதான் இந்த தமிழினம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாதி என்பது இருக்க வேண்டும். ஆனால் அந்த சாதியை கடைசி வரைக்கும் வெறி விடுத்து வாழ்க்கை ஆயிடக்கூடாது. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் சாதிக்காரன் தான் நம்மளை காலி பண்ணுவேன். 10 அடுக்கு மாலி கட்டிக்கிட்டு இருந்தோம்னா அவன் இப்போ வீட்டுக்கு சுற்றி எலும்புச்சம்பளை பதிச்சு வைப்பேன். எப்படி அவனை க்ளோஸ் பண்ணி போடணும் அந்த கதையில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்குது? இளைஞருடைய கையில் இருக்குன்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார். ஆமாம், உண்மைதான். அவர் சொன்னது உண்மைதான். இந்தியாவில் எதிர்காலம் இளைஞருடைய கையில் தான் இருக்குது. பூரா டச்சு செல்லதுறேன். டச்சு போனதேன். பொம்பளை பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சுட்டா அதை அத்தெல்லாம் மறந்துடுறேன். என் பூச்சிக்குட்டி, என் டால்டா, என் இளங்குடி, உன் கோமியத்தை குடிச்சு போடுவேன். குடி முண்டை நாடத்தரத்தை போறியா? ஆம்பளையால் ஃபோன் அடித்தா ராங்கு நம்பர்னு வச்சுக்கிறேன். அதுலேயும் ஃபோனில் பேசுகிறேன் பொம்பளை பிள்ளைகிட்ட. எப்படி சாப்பிட்டியாடா செல்லாம்? அது ஒரு மானங்கட்ட முடியா இருக்குங்க. சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? சோறு சாப்பிட்டியா? நீ சாப்பிடாட்டா நான் சாப்பிட மாட்டேன்றேன். ஆனால் 3 தோசையை அடிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அதெல்லாம் டக்காலட்டி வேலை. அம்புட்டு சொல்லிட்டு பேசாம பாரு, நீ இல்லாட்ட செத்து போவேன் அப்படி இப்படின்னுவேன். அந்த பிள்ளை ஜெயிச்சா. நேற்று ஃபோன் அடிச்சு உங்கள் அப்பா ஃபோன் எடுத்துட்டு என் கோத்தாங்க அம்மானு வைகிறார். இவன் உடனே விடு, காலையில் 5 மணிக்கு தாயில் அவனை போட்டு தள்ளிடுறேன். அவனை க்ளோஸ் பண்ணிடுவோம்டா. என் செல்லக்குட்டி உனக்காக நான் எதுவும் பண்ணுவேன். ஏன்னா காதலுக்காக பெத்ததா இதை அப்போ க்ளோஸ் பண்ணுற தமிழ்நாடு வந்துருச்சு. எல்லாரும் சுதாரிச்சு பொழைச்சிக்கங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுகிறேன். வானே அள்ளிட்டு வானே, துண்டு எடுத்துட்டு வா, ஊசி போயிடும். பாடு. தென்பாண்டி தங்க தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுட அப்துல் கலாம். தென்பாண்டி நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுட அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானிக தமிழர் மண் போற்றும் விஞ்ஞானியே. தேசிய விஞ்ஞானி தமிழ் மண் போற்றும் தென்பாண்டி எங்க ஊர் தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுட
ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கனகே வீணா தமிழக மண் மீது போது வேணா அவர் விண்மீது கனகே வீணா தமிழ் மண் மீது பட்டு வைத்தார். உங்களை என்னை பாடுகின்றார் எனும் தவறான் நம்மர்களா ஏழும்பாண்டி நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அப்துல் கலாம். கைதட்டின உயிரில் மேலான அன்பு தமிழர்களுக்கு நன்றி வணக்கம். சாமி தான் வருது உட்காருங்க தான் ஒரு இடம் கிடைக்காது யாராவது மாற்றி உட்காந்துருவாங்க. ஏ சாமி வருது வேடன் வேடன் விரத்தனாக தோன்ற காத்து கொண்டு குயிலிசை கோயில வாணி கொஞ்சமணி பேச ரஞ்சிதம் எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் எனக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்று வெற்றி முரசு ஓட்டி வரும் எங்களது மதுரையைச் சேர்ந்த சிஎம் கலை அரசி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு ஒரு பிறந்தார், பாட்டுக்கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புராண செம்மல் இதிகாச சுடர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் உருவாகக்கூடிய இடமா தாயினுடைய கருவறை. அந்த கருவறைக்கு சொந்தமான ஊராம் மதுரை அருகாமல் உள்ள கருவனூரை சேர்ந்த SBP கீதப்பையன் அவர்கள் நார்வராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி பொது பொது வந்துருக்கிறீங்க? ஆறுமணிய கலையரசு பின்பாடு திலகம் பாசத்துக்குரிய அருமை அண்ணன் நம்ம ராமநாத மாவட்டத்திலே APJ அப்துல் கலாம் ஐயா பிறந்த மாவட்டத்திலே பிறந்த ஒரு தங்க மகன். எங்களது முதலத்தூர் அருகாமல் உள்ள கிடாத்திற்கே சேர்ந்த MV முருகன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடர். பல பந்தியிலே குணகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதனிலே பிள்ளைக்கும் மனிதனிலே பல பந்தியிலே குணகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதனிலே பிள்ளைக்கும் மனிதனிலே பல பந்தியிலே குணகுப்பையிலே ஒன்னும் தெரியா ஆனாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நானும் தப்பாவே. ஒன்னும் தெரியா ஆனாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நானும் தப்பாவே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளு, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளு உலகம் இந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பல பந்தியிலே குணகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே விளக்கும் மனிதனிலே பல பந்தியிலே குணகுப்பையிலே. பரவாயில்ல பையனை பழனியில் போய் கேட்டது மாதிரி தான். அவங்க அப்பா பேர் என்னடா பழனி. எப்படி இருப்பாரு? மொட்டை அடிச்சிருப்பாரு. ஹலோ கிரீம் இவன் யாரா தந்தியா இருக்கியா வயசுட்டாரா? சரி சரி கருத்தை வச்சு கொண்டு வராது ஆளு வருவாங்க. தயவு செய்து அம்மா அப்பா ஒரு வேலை தூங்கிருப்பாங்களாப்பா. இந்த குழந்தைய பாருங்க. இந்த தம்பி இங்கே அழுதுகிட்டே இருக்கேன், சீக்கிரம் வரணும் இல்லைன்னா நாங்கள் கொண்டு போயிடுவோம். மாலை கூட வாங்க, நல்ல விலையா இருக்கு, பிடிச்சவங்க வாங்கிட்டு போகலாம். இந்த குழந்தைய யாரும் விட்டுருக்கீங்க பார்த்து உள்ளே கொண்டு வர நர்ஸ் இருக்காங்க. சொட்டு பொறுத்த குழந்தைய பாருங்க. அது பேர் என்ன? பேர் அம்மாவாம்பா. அம்மாவா? சரி சரி பிள்ளைய காணாம ஒன்று தேடாம இருக்கீங்களா?
இங்கே வந்திருக்கும் பக்கமேல கலைஞர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக மலர் மாலை எடுத்து கௌரவப்படுத்துறார். எல்லாரும் சில மாட்டி விடுங்க, தூக்கி எறிங்க. எங்கள் தாளக்காரருக்கு ஒன்று போட்டு விடுங்க. நம்ம மாலையை 2 மணி நேரம் போட்டிருப்பா காலத்தில் 50 ரூபா சும்மா இல்லை. அந்த கிளம்பிட்டாங்கலாம் மாலை நிறுவனத்தை கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு நன்றி, வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகவதுவான் கோடையடி குமரன் எங்களுக்கெல்லாம் வாத்தி இறக்கக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாடநடி சங்கத்தினுடைய நிரந்தர தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகோலம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் இசை கல்லூரியில் படித்து பட்டமற்றவருமாகிய திருப்புவனம் அருகாமல் உள்ள ஏனாதியை சேர்ந்த சின்ன ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். பிள்ளைய காணா, இப்போ பைக்கை காணாமா, இப்போ எதை காணா? நான் பப்புனா இல்லை சிஐடி போலீஸா? என்னப்பா காணா? வைக்க கூட பார்க்கலாமா? என்ன ஊரில் சண்டை ஓடுறாங்களாம். ஹலோ ஹலோ தாய் சொல்கிறேன், வெளிமை சொல்கிறேன், யாரும் சண்டையில் போடாதீங்க. நல்லபடியாக நாடகம் பார்க்கணுமா? பிஆர் சர்வாவில் ஐயா கிட்ட சர்வாவில் நாடகம் பார்த்து நல்லபடியாக காமிக்கணும். திருவள்ளியே சண்டையில் போடாதீங்க, நல்லபடியாக இருங்க. ஆமாம், எல்லாமே வந்து சாமி தான் வெளிமை அனுப்பியதே முருகன். அவங்க சண்டை போடுறாங்க. தாஜ்மஹால் கடைக்கு போகாத போ. யார் ஒத்த இல்லையோ இந்த கொடுமையாடா. சண்டை ஓடாதுன்னு சொன்னியே, நீ சரக்கு போடாம இருந்தியா? ஓட முட்டை அங்கிட்டு ஓடிரு. போத ஒரு அன்னியமயம் மாதிரி. நான் எதுக்கு வந்தேன், நீ ஏன் இந்த சித்திரப்படுத்துறிய? புள்ளுச காணா, மோரத்தை காணா, கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன், கம்பு முட்டை மசராத்துக்கிட்டேன். கொடுமையாதான். ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு மோசமான நாடு எதுவுமே கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டே விளம்பரப்படுத்துவாங்க. பெரியார்லாம் பாரு, பயணிகள் கவனத்திற்கு
ஆள் பார்ப்பதற்கு நெருங்கிய போல் பழகுவார்கள், மஞ்சள் சட்டை அணிந்திருப்பார்கள், உங்கள் உடைமைகளையும் நகைகளையும் பத்திரமா. அப்ப தெரிஞ்சுனா முண்டை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? தம்பி குறிய முண்டை ஓடிரு. மிஸ்டர் சூத்துவத்தி சார், நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்க, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட பாட்டு பாடுவேன். சும்மாவா? வாய்க்கு வந்ததான் பாடுவேன், நீ வாசிக்க. புது பாட்டா பாடுவேன். மாஞ்சோலை கிளிதானோ பாடு. நான் பாடும்போது மட்டும் உங்களுக்கு எரிச்சு மதுராவே இருக்குமா? மாந்தானோ தேன்தானோ மொயக்குட்டி தானோ இவள் ஆவாரம் பூதானோ மடை தேன்தானோ. அப்ப இவள் நேரம் நான் வாய்ப்பாட சொன்னேன். मेरा बिस्सा सना सारे सना मेरा भाया मोना मारा सना मेरा भाया सना मणि मरदाय सना காட்டுக்காரி பவுடர் போட்டா சனா. என்னடா கத்தி கம்பு இருக்கிற மாதிரி எதிர்றேன். கூடத்துல இவன் தொலைஞ்சு வராமாப்பா. ஆடவா நீ மூடு. நல்லா வாசிக்கிறீங்க, சூப்பர். கட்டபூ நாடத்துக்கு போயிருக்கீங்களா மிஸ்டர் எலும்புவத்தி? ஆனால் கஷ்டமான நாடகம் கட்டப்போ நாடகம் தான். ஏன்னா 6.5 கட்டை 8.5 கட்டையில் கத்தி பாடுவாங்க. இப்போ கட்டப்போ மருந்து மட்டும் பாடுவேன், நீ வாசிக்கணும். பாடு. மறிவில்ல மயிர் இல்லடா முகர மறிவில்ல மறிவில்ல கலைகளை சபையோர்க்கு என் வணக்கம், மாவேர சபையோர்க்கு என் வணக்கம். சபையில் மறிவில்லா கலைகளை கட்டுணவே மாவேர சபையோரை தான் வணக்கம், மாவேர சபையோரை தான் வணக்கம். அடிக்கிறீங்களா? எந்த ஒரு மேலக்காரங்க நீங்க? உங்க நம்பர் ஆபீஸ்ல கொடுத்துருப்போங்க. அப்போ தமிழ்நாட்டில் கோயிலுக்கு அடிக்கக்கூடிய மேலே முறையான மேலே என்ன தெரியுமா? என்ன மேலே உங்களுக்கு தெரியுமா? முறையான மேலே முகர சிம்பிளா கொட்டு, சிம்பிளா கொட்டு தான் கோயிலுக்கு அடிக்கணும். 08 வண்டி மாற்றி எடுத்து போயிட்டாங்களா? அவன் சாவியை மாற்றி இந்த வண்டி நிற்கிது, ஆனால் இவர் வண்டி திருப்பிட்டாங்க. சரி, அதை மாற்றி எடுத்து போன வண்டியை அந்த கீரை கொண்டாவான். ஆமாம், ஆனால் வண்டியில் தட்டு வண்டி எடுத்துகிட்டு போப்பான். அம்பளிப்பெல்லாம் இல்லை போ வருமானம். வண்டி மாற்றி எடுத்து போனவங்க தயவு செய்து வண்டி வந்து இப்படி மாதிரி கிடக்க முடியும். ஸ்ப்ளெண்டர் ஹீரோ 16-18 வண்டி நம்பரு. அதை எடுத்து போயிருந்தீங்கன்னா தயவு செய்து வண்டி நிப்பாடுங்க. அதுக்கு பதிலாக ஒரு வண்டி நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த ஊரில் நிப்பாட்டிங்க? நீ எங்கே நிப்பாட்டின? ஆனால் எந்த இடத்துல நிப்பாட்டினேன்? தயவு செய்து நீ அமுக்கடி வேற புது பொண்டாட்டி நோண்ட மாதிரி நீங்க வைங்க மாப்பிள்ள. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஏன்னா அற்புதமான ஒரு திறமையான அலங்கரில் உள்ள சிறந்த மாட்டுக்கான பரிசு வாங்கிச்ச ஒரு கோயில் மாடு, சிந்து மாடு, பரவம்பட்டி மாடு. அந்த பரவம்பட்டி கோயில் மாடு இவங்க மாடுதான். அது அந்த மாட்டுக்கு பிறந்தவர் தான் அவர். அந்த மாடு எங்க இருந்துச்சு அந்த ஊர்ல பிறந்தவர். பாசத்துக்குரிய அருமை மாமா பரவம்பட்டியை சேர்ந்த எஸ்பி முருகன் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். அதை ஏத்துறாங்க யாரா அடுத்துறாங்களே.
வருஷத்துக்கு முன்னாடி எங்கடா போய் தொலைஞ்ச? என் கிழவி செத்தது கொட்டுக்கு மட்டும் 80,000 கொடுத்தேன். நீ ஒரு ஆளே நீர்மலை வரைக்கும் ஒரு கோட்டோட அடிச்சு ஒரு 3 கொடுத்து அடிச்சு முடிச்சிருப்பாங்க. நான் வளர்த்த என் சாமியா எல்லாத்துக்கும் அடிப்பியா? எங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் அடி அடி பஸ் ஸ்டாண்டா பிறகு திண்ணி அடி 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 பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி. அன்னைக்கு ஒருத்தர் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஓடனே இவங்க தானே இந்த அடி அப்படி அடிக்கிறேன். சாமி அழைக்க போறேன். இந்த கூட்டத்தில் மங்கு மங்குன்னு வரும் சாமி. சும்மாவே வருமே. இந்த கூட்டத்தில் வர இருக்குமா? வராட்டா சூத்து ஊற்றி ஜெயராஜ புலந்து நீ தாண்டா பூஜா கல்யாணம் பண்ணி குளிக்காம வந்துட்டேன்னா எக்க போடுங்க. ஏப்பா எத்தனை மணி ஆனாலும் கவலைப்பட மாட்டேன். செருப்பு கொண்டு நீ எரிஞ்சாலும் அப்படியே நீ இப்போ என்ன பண்ண போற? அசிங்கப்பட்டாய், பேசாம உட்கார். ஹலோ 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 ஹலோ. சேதுபதி நாடு சேதுபதி நாடு என் சிவகங்கை நன்னாடு. நாரவரக்காத 48 மறையாண்ட ராமநாடு. நீங்க எந்த நாட்டு எல்லையிலே கருப்பு இப்ப காவலுக்கு இருந்தாலும் இப்ப எந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா. வந்து இந்த இடையவட்டி மக்களுக்கு அல்வாக்கு நல்வாக்கு சொல்வாக்கு தர வேணும் என் கருப்பையா. உன் சனங்கள் எல்லாம் காத்திருக்கு, சிவகங்கை மாவட்ட சனங்கள் எல்லாம் காத்திருக்கு. உன் சன்னதியை விட்டு வாயா ஓ மக்கள் எல்லாம் காத்திருக்கு. ஏன் மாறுநாட்டு கருப்பு வாயா நீ ஆண்டி வருதேசி அறியாதி முடி ஆண்டி. நீ காத்தது வடமதுரை இருக்கிறது கருப்பாயுடனே தங்கிருக்கு வட்டாயுடனே என் பாண்டி. தாமதிச்ச மதுரையில நீ தூக்கி வைக்கும் கால்களுக்கு நொண்டி முடியை அவனுக்கு நான் துத்தி போவேன் சல்லடையிட்டு. நீ எடுத்து வைக்கும் கால்களுக்கு என் சோனையா உனக்கு என்ன வச்சு நான் வருந்தி. 5 சடையா உனக்கு அழகு சடையும் உடந்து என் சிங்கார சடையா நொண்டி முனி சீமானே சத்தையந்திரி. குறைக்கு அதிகாரி ஆடாத வயலெல்லாம் ஆட்டி வச்ச 18ஆம் படி பெரிய கருப்பு நீ ஓடிவா. அந்த கலிசரி நல்ல கம்மாயா உனக்கு உடம்பரம் தான் படுக்க என் காலி முனிய சத்த விளையாடு. இந்த நேரம் உனக்கு கிழக்க வார்த்த பார்வையா என் தாய மக்களை முத்த மாறி நீ சரியாரி ஓடிவா. அள்ளி வைக்கும் கால்களுக்கு பிச்சி போவோம் சல்லாராமா கருப்பேன் சல்லாராமா உனக்கு சல்லாராமா. ஹலோ ஹலோ ஹலோ. ஏன் எடுத்து வைக்கும் உன் கால்களுக்கு இலக்கணமோ சல்லாராமா கருப்பேன் சல்லாராமா. அள்ளி வைக்கி கால்களுக்கு கருப்பேன் கால்களுக்கு ஓடிவாரு நீ ஆர்வரிச்ச எல்லைய விட்டு நீ சதிராடி ஓடி வயா. இந்த நேரம் கருப்பசாமி அள்ளி வைக்கி
அடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையிலே சீண்டாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற எங்களது மிகப்பெரிய ஒரு சிற்ப கலைஞர். ஏன்னா அந்த ஊரில் இருந்து தான் இவங்க தயாரிப்பில் இவங்க பண்ணுற அந்த கலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ புனிதமான கோவில் ஆலயத்திலே ஐயனார் சிலை, குதிரைகள்லாம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தலமாம் வயல்சேரி கிராமத்தைச் சேர்ந்த எம்பிஎன் செல்வம் அவர்கள் சீன்தாளம்.